அந்த பெரிய நீதிமன்றத்தில் பயங்கர அமைதி நிலவியது. அத்துடன் அங்கு குழுமியிருந்த அனைவரின் உள்ளங்களிலும் குடிகொண்ட ஆவல் நிரம்பி வழிந்து அவர்களது முகங்களில் பிரதிபலித்தது. வழக்கறிஞர்களும் அவர்களது நண்பர்களும் பொதுமக்களும் ஆங்காங்கே ஒருவருக்கொருவர் ஜாடை செய்து கொள்வதும் கிசுகிசுப்பதும் அங்கு நிலவிய அமைதியின் பயங்கரத்தை மிகைப்படுத்தியது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? சுமார் 2 வார காலம் தொடர்ந்து நடந்த கொலை வழக்கின் இறுதிக்கட்டம் அது. நீதிபதியின் தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இதோ நீதிபதி தன் முன் இருக்கும் தாள்களை ஒருமுறை சரிபார்த்து கொண்டு மெல்ல கனைத்து கொள்கிறார். அவ்வளவு பேருடைய கண்களும் காதுகளும் அவரை நோக்கி திரும்பின. நீதிபதி தன் உரையை துவங்கிவிட்டார். பல பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை சுருக்கி கூறிய பின் கீழ்க்கண்டவாறு சொன்னார். ஆகவே போன வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி நடிகை நளின சுந்தரியை கொன்றதாக திரு அமலன் மீது தொடரப்பட்ட வழக்கில் சாட்சியங்களைக் கொண்டும் இதர தடயங்களைக் கொண்டும் இந்த நீதிமன்றம் அவர்தான் இந்த கொலையை திட்டமிட்டு செய்தார் என்ற முடிவுக்கு வருகிறது. அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. சாகும் வரை தூக்கிலிடப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளையிடுகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தண்டனைக்குரிய தேதியை நிர்ணயிப்பதுடன் குற்றவாளி கருணை மனு தாக்கல் செய்ய விரும்பினால் அதற்கான சட்டத்திற்குட்பட்ட கால அவகாசமும் அளிக்க வேண்டுமென்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது. நீதிபதி எழுந்திருக்கவும் அனைவரும் எழுந்து மரியாதை செய்தனர். இவ்வளவு நேரம் குடிகொண்டு இருந்த அமைதியும் போய்விட்டது. கசமுச கசமுச என்ற சத்தம் பரவியது. குற்றவாளி கூண்டில் நின்றிருந்த அமலனை காவலர்கள் அழைத்து சென்று விட்டனர். பலர் பலவாறு பேசிக்கொண்டார்கள். நான் அப்பவே நினைத்தேன் இப்படித்தான் ஆகும் என்று. டிஃபென்ஸ் சாட்சிகள் நம்பிக்கை தந்ததே, பிழைச்சிடுவான்னு நினைத்தேன். அமலனுக்கு யாருமே சொந்தம்னு இல்லையாமே. யார் சொன்னா? ஒரே ஒரு தம்பி மட்டும் இருக்கிறான். அவன் பெங்களூரில் இருப்பதாக சொல்கிறார்கள். அமலன் ஒரு கல்லூரி பேராசிரியர் தெரியுமா? 2 வருடம் முன்புதான் வேலையை விட்டுவிட்டார். அப்படியா? அவருக்கும் சினிமா நடிகைக்கும் எப்படி ஐயா தொடர்பு வந்தது? இவ்வாறு பலர் பேசிக்கொண்டிருந்த போது அமலனின் வக்கீல் பாஸ்கரும் அவர் உதவியாளர் ராமுவும் அமைதியாக போய்கொண்டிருந்தனர். திடீரென்று பாஸ்கர், ராம், பார்த்தாயா எப்படியெல்லாம் பேசுகிறார்கள்? உண்மை என்னவென்று தெரியாதவர்கள் தங்கள் பங்கிற்கு எதையோ கூறிவிடுகிறார்கள் என்றார். 1 நிமிட மௌனத்திற்கு பிறகு ராமு, ஆமாம் சார், இதில் ஆச்சரியம் என்ன? ஜனநாயக நாட்டில் பலவித அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் தங்கள் வாழ்க்கையை நடத்துவதே இந்த குணாதிசயத்தின் அடிப்படையில்தானே என்றார். லேசாக தலையை ஆட்டிய பாஸ்கர், ராம், ஜெயில் அத்தாரிட்டியிடம் பர்மிஷன் வாங்கி நாம் அமலனை நாளை காலை பார்க்க ஏற்பாடு செய் உடனே என்றார். ராமு சரி என்று கூறிவிட்டு 10 அடி வரை சென்றவர், நான் இன்றிரவு உங்களை வந்து பார்க்கிறேன் என்று விடைபெற்று கொண்டார். காலை மணி 8. அமலனை பார்க்க பாஸ்கரும் ராமுவும் வந்தனர். அமலன் முகம் சோர்வாக இருந்தது. ஆனாலும் அதில் பயத்தின் அறிகுறி ஏதும் இல்லை. மாறாக விவரிக்க இயலாத ஏதோ ஒரு மர்மமான அலட்சிய பாவம் இருந்தது. பாஸ்கரை பார்த்ததும் குட் மார்னிங் சார் என்று கூறி ஹலோ ராம் என்றார். 1 நிமிட தயக்கத்திற்கு பிறகு பாஸ்கர் கூறினார், மிஸ்டர் அமலன், குட் மார்னிங் என்று சொல்ல என் மனம் சங்கடப்படுகிறது. ஹைகோர்ட் தீர்ப்பு என்னை சிறிது அப்செட் ஆக்கிவிட்டது. இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ அல்லது அரசாங்க கருணை மனுவுக்கோ நாம் முயற்சிக்கலாம். அமலன், பாஸ்கர், தேவையில்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் என் கல்லூரி நண்பர். என் மீது அக்கறை கொண்டு வாதாடினீர்கள் எனக்காக. ஆனால் விதியின் விளையாட்டு விசித்திரமானது. நான் செய்யாத ஒரு கொலைக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. நான் ஓரளவு விரக்தி அடைந்து விட்டேன். விரக்தி என்பதை நான் நம்முடைய சமய பெரியோர்கள் கூறும் அந்த பொருளில் கூறவில்லை. புறையோடி போய் எல்லாமே தலைகீழாக இருக்கும் இந்த சமூகத்தின் மீது கொண்ட வெறுப்புதான் என்று கூறி சிறிது நிறுத்தினார். ராமு இடைபுகுந்து, மிஸ்டர் அமலன், நீங்கள் கணித பேராசிரியராக இருந்து எப்பொழுது சமூக அவலங்களை பற்றி நினைக்க தொடங்கினீர்கள்? பொதுவாகவே விஞ்ஞானிகள் சமூகத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் அறிவுக்கு தீனி போடுவதைத்தான் முக்கியமாக நினைப்பார்கள் என்றார். லேசாக சிரித்த அமலன், ராமு, நீங்கள் சொல்வது முற்றிலும் தவறு இல்லை. ஆனாலும் சமூகம் விஞ்ஞானிகளையும் பேராசிரியர்களையும் ஏன்
ஆத்ம ஞானிகளையும் கூடத்தான் பாதிக்கிறது. என் வாழ்க்கையின் பல பகுதிகள் கசப்பானவை. அவை எப்படி என்னை மாற்றின என்று தெரிந்தால் ஒருவேளை நீங்களும் என்னுடன் ஒத்துப்போவீர்கள். அது கிடக்கட்டும் பாஸ்கர், நீங்கள் இதுவரை எனக்கு செய்ததற்கெல்லாம் உங்கள் இருவருக்கும் நன்றி. முடிந்தால் என் தம்பியை ஒருமுறை என்னை வந்து பார்க்கச் சொல்லுங்கள், அதுவும் தண்டனை நிறைவேறும் முன் என்று அமலன் சிரித்தார். ஆச்சரியம், நீங்கள் கைதானது முதல் இன்று வரை அவன் வரவில்லையே என்றார் பாஸ்கர். இதற்குள் சிறை அதிகாரிகள் அவசரப்படுத்தவே பாஸ்கரும் ராமுவும் மீண்டும் வருவதாக கூறிவிட்டு சென்றனர். அமலன் சிறை அதிகாரியிடம் தனக்கு வெள்ளை தாள்களும் பேனாவும் வேண்டுமென்றும் தான் சில முக்கிய விஷயங்களை பற்றி தன் தம்பிக்கு எழுதவே அவை தேவை என்றார். சிறை அதிகாரிகளும் உடனே அதற்கு ஏற்பாடு செய்வதாக கூறினர். சிறையை விட்டு பாஸ்கரும் ராமுவும் சென்ற பிறகு வெகு நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்தார் அமலன். அவர் மனம் வெகு வேகமாக சிந்தித்து கொண்டிருந்தது. எங்கே வாழ்க்கை ஆரம்பித்து எப்படி தொடர்ந்து எப்படி முடிகிறது என்று நினைத்தார். அமலன் மிகவும் எளிய குடும்பத்தில் பிறந்தவர். தஞ்சைக்கு அருகில் அவர் முன்னோர்களின் பூர்வீக கிராமம் இருந்தது. அவர் தகப்பனார் தாசில்தாராக வேலை பார்த்தார். அவருடைய தாயார் ஒரு பள்ளி ஆசிரியை. அமலனின் ஒரே தம்பி விமல். அமலன் சிறுவனாக இருந்தபோது அவர்கள் குடும்பம் சென்னைக்கு வந்துவிட்டது. சென்னைக்கு அருகில் உள்ள ஓர் ஊரில் ஒரு சாதாரண பள்ளியில்தான் அமலன் படித்தார். சாதாரணம் என்ற பதம் பள்ளியின் நிலைமை பற்றிதான். ஆனால் அதில் இருந்த ஆசிரியர்களும் ஆசிரியைகளும் மிகவும் நல்லவர்கள். கணக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த கஜமுகன் என்ற ஆசிரியர் அமலனுக்கு மிகவும் பிடித்தவர். ஆங்கில பாடம் சொல்லிக் கொடுத்த சுந்தரமும் தமிழாசிரியர் பாலுவும் அமலனை மிகவும் ஊக்குவித்தனர். அந்த சிறு வயதிலிருந்தே அமலன் தானும் நன்கு கற்று பிறருக்கும் சொல்லிக் கொடுப்பார். அருகில் உள்ள ஒரு பொது நூல் நிலையத்திற்கு தினமும் மாலை சென்று நிறைய படிப்பார். இதன் மூலம் தன் தமிழறிவையும் ஆங்கில மொழி ஞானத்தையும் நன்கு வளர்த்து கொண்டார். இளமையின் வேகமும் ஆர்வமும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற நோக்கமும் அவரிடம் காணப்பட்டது. அவர் பள்ளி இறுதி வகுப்பு வரும் பொழுதுதான் அந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்தது. அவர் தகப்பனார் தொழில் முறையில் நிலம் சம்பந்தப்பட்ட தகராறுகளை எல்லாம் கவனிக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரின் நிலத்தை அடாத முறையில் ஒருவர் அபகரிக்க முயன்றார். அந்த கெடுமதியாளன் அந்த தொகுதி எம்எல்ஏவுக்கு வேண்டியவன். பணத்தையும் பலத்தையும் காட்டி அமலனுடைய தகப்பனாரை மசிய வைக்க முயன்றார். ஆனால் அமலனின் தந்தை அநியாயத்திற்கு துணை போகவில்லை. ஒரு நாள் இரவு அருகில் உள்ள கோயிலுக்கு அமலனின் பெற்றோர்கள் போய் வரும் பொழுது இருவரையும் ஆயுதங்களால் தாக்கிவிட்டனர் எதிரிகள். சில தினங்கள் மருத்துவமனையில் இருந்த பின் அமலனின் தந்தை இறந்துவிட்டார். அமலனின் தாய் பல இன்னல்களுக்கிடையே குழந்தைகளை ஆளாக்கினாள். இதற்கிடையில் அமலன் கல்லூரியில் சேர்ந்து பட்டப்படிப்பு படிக்க தொடங்கினார்கள். கணிதத்தை பிரதான பாடமாக எடுத்து. விமல் பள்ளியில் 8வது படித்து கொண்டிருந்தான். பள்ளியை போலில்லாமல் கல்லூரியில் சில ஆசிரியர்கள்தான் மிகவும் ஒட்டுதலாக இருந்தனர். அமித் என்ற ஆசிரியர் அமலனை பற்றி நன்கு தெரிந்தவர். அவரிடம் மிகவும் அன்பாக இருப்பார். ஆனால் மோகன் என்ற ஆசிரியருக்கும் அமலனுக்கும் ஏழாம் பொருத்தம். ஏனென்றே அமலனுக்கு புரியவில்லை. பட்டப்படிப்பின் கடைசி வருடம். எல்லா மாணவர்களும் 3 ஆசிரியர்களும் ஏற்காடு, ஒகேனக்கல், பெங்களூர் முதலிய இடங்களுக்கு உல்லாச பயணம் போக முடிவானது. அமலனுக்கு தன் தம்பியையும் தாயையும் விட்டு போக பிடிக்கவில்லை. ஆனால் அமித் வற்புறுத்தி தானே பணமும் கொடுத்தார். முதலில் எல்லாமே உற்சாகமாக இருந்தது. வழியெல்லாம் கொண்டாட்டம். அமித், மோகன், சாரங்கன் என்ற 3 ஆசிரியர்களும் உடன் சென்றனர். மோகன் பலமுறை அமலனை சீண்டிக் கொண்டிருந்தார். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் குளித்து கொண்டிருந்த பொழுது மோகன் கால் சறுக்கி கீழே விழுந்து விட்டார். விழுந்த வேகத்தில் மூர்ச்சையாகிவிட்டார். இருட்டும் சமயம். அமலனை தவிர இதை யாரும் பார்க்கவில்லை. ஆனால் அவர் மனத்தில் திடீரென்று ஒரு குரூரமான எண்ணம் தோன்றியது. பேசாமலேயே எல்லாருடனும் திரும்பிவிட்டார். தங்குமிடம் வந்து எல்லாரும் மோகனை காணவில்லை என்ற போதும் பேசாமல் இருந்து விட்டார். எங்கும் தேடிய போது மோகனின் உடல்தான் கிடைத்தது. தொடர்ந்து பயணம் செல்லாமல் அனைவரும் சென்னைக்கு திரும்பிவிட்டனர். போலீஸ் சம்பிரதாயமாக ஒரு விசாரணை நடத்தியது. அமலன் நினைத்திருந்தால் மோகனை கை கொடுத்து காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் தன்னை
அகாரமாகச் சீண்டிய மோகனுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை அது என்ற உணர்வு அவரை தடுத்தது. இந்தாருங்கள் ஐயா சாப்பாடு. பகலுணவு கொடுக்க வந்தவனின் குரல் அமலனை எழுப்பியது. மேற்கூறிய சம்பவங்கள் நடந்து 2-3 நாட்கள் ஆகியிருக்கும். ஒரு நாள் காலை 8 மணி அளவில் மீண்டும் பாஸ்கரும் ராமுவும் சிறைக்கு வந்தனர். அவர்களுடன் இன்னொரு புதிய மனிதரும் வந்தார். அவர் சிறிது கட்டை குட்டையாகவும் முகம் சிறிது கடுகடுப்பாகவும் இருந்தார். சிறை அதிகாரியின் முன் அனுமதி பெற்றதனால் அமலன் அழைத்து வரப்பட்டார். புதிய மனிதரை பார்த்ததும் சற்றே வியப்புடன், விமல் வா, எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். விமல் என்றழைக்கப்பட்டவர், அண்ணா, இது என்ன, நம் குடும்பத்தில் இப்படியா நடக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து, என்னால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. மேலும் என் குடும்ப பிரச்சனைகள் வேறு. அதனால்தான் நான் இதுவரை வரவில்லை என்று கூறினார். இடையில் பாஸ்கர் குறுக்கிட்டு, அமலன், நீங்கள் அன்று சொன்ன உடனேயே இவரை அழைத்து வர ஏற்பாடு செய்தேன். உங்களுக்கு கிடைத்த தண்டனை அவரை மிகவும் துன்புறுத்துகிறது. நாம் ஏன் கருணை மனு விண்ணப்பம் கொடுக்கக்கூடாது என்றார். ஆமாம் அண்ணா, அட்வொகேட் சொல்வதை கேளுங்கள் என்றார் விமல். லேசாக கண்களில் நீர் சுரந்தது அமலனுக்கு. விமல், இவ்வளவு நாட்கள் கழித்து உன்னை பார்க்கிறேன். என்னிடம் உள்ள கருத்து வேறுபாட்டால் என்னை பார்க்க வரமாட்டாயோ என்று கூட நினைத்தேன். உன் குரலில் துணிக்கும் சோகமும் அன்பும் என் மனதை மிகவும் லேசாக்கி விட்டது. உன்னை சிறு வயதில் அம்மா இறந்த பின் அன்புடன் வளர்த்தேன். அதன் முழு பலனையும் இந்த ஒரு கணத்தில் அனுபவிக்கிறேன். வார்த்தை சற்றே தடைப்பட்டது. அப்பொழுது ராமு கூறினார், அமலன் உச்ச நீதிமன்றத்திற்கோ அல்லது கருணை மனுக்கோ விண்ணப்பித்தால் நிச்சயம் பலன் ஏற்படலாம். அப்பொழுது எல்லாம் சரியாகிவிடும். நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள் என்று. ஒரு நிமிடம் தயங்கிய அமலன், ராமு, பாஸ்கர், உங்களை பற்றியும் என்னிடம் பல நாட்கள் பழகி வைத்துள்ள அன்பு பற்றியும் நான் அறிவேன். ஆனால் என் இதயத்தில் உள்ள சில ஆறாத ரணங்களுடன் நான் தொடர்ந்து உயிருடன் இருக்க விரும்பவில்லை. சட்டம் தவறிப்போய் கொடுத்த தண்டனையை அதனால்தான் நான் ஏற்கிறேன் என்றார். பிறகு தன் தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தன் தம்பிக்கு கூறினார். அப்பொழுது பாஸ்கர், சொல்ல மறந்துவிட்டேன் அமலன், இன்று தேதி 3, இம்மாதம் 28ஆம் தேதி உங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்ற வேண்டுமாம். ஜெயில் அதிகாரி கூடிய விரைவில் உங்களிடம் சொல்வார் என்றார். அமலன் தலையசைக்க சிறை அதிகாரிகள் உத்தரவுப்படி எல்லோரும் கனத்த இதயத்துடன் வெளியேறினர். அமலனின் மனம் தன் தம்பியினை பற்றியும் அவர்கள் வாழ்க்கையின் இன்னொரு கசப்பான ஏட்டை பற்றியும் அசை போட்டது. விமல் பள்ளி இறுதி வகுப்பு படித்து முடிக்கும் தருவாயில் அமலன் கணிதத்தில் உயர் பட்டம் பெற்று தான் படித்த கல்லூரியிலேயே ஒரு இளநிலை விரிவுரையாளராகச் சேர்ந்தான். அந்த சமயம் திடீரென்று ஜுரமாக படுத்த அவர்கள் தாய் 2-3 நாட்களுக்கு பிறகு காலமாகிவிட்டார். எப்படியோ கஷ்டப்பட்டு இறுதிச் சடங்குகளை முடித்த பின் தம்பியை அதே கல்லூரியிலேயே PUC சேர்த்து விட்டார். அந்த 1 வருடம் முடிப்பதற்குள்ளேயே விமலுக்கு தாக்கு பிடிக்கவில்லை. அண்ணா, நான் ஏதாவது வேலைக்கு போய் விடுகிறேன் என்றான். அமலன் சிரித்தார். இந்த படிப்பை வைத்துக்கொண்டு என்ன வேலை செய்வது என்றார். ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா என்ற விமல், அண்ணா, எனக்கு மேலே படிப்பு வேண்டாம். நம் குடும்பத்தில் நடந்த துன்பங்கள் என்னை தளர்ச்சி அடைய வைத்து விட்டது என்றான். அமலன் ஒரு முடிவுக்கு வந்தார். விமலன், இந்த காலேஜ் கமிட்டியில் சேஷாத்ரி என்ற ஒருவர் இருக்கிறார். மிகவும் செல்வாக்குள்ளவர். அவரை நீ நாளை காலை பார். இதுதான் அவர் வீட்டு விலாசம் என்று கொடுத்தார். அத்துடன் நானும் அவரிடம் சொல்லி வைக்கிறேன் என்றார். இதன் பிறகு அமலனும் விமலும் சேஷாத்ரியிடம் நேரில் சென்றதும் போனில் பேசியதும் 1000 முறை இருக்கும். விமல் தனியாக போகும் பொழுது விமலை எடுப்பிடி வேலைக்கு பயன்படுத்தி கொண்டார். அவனையே தன் வேலைகளுக்கெல்லாம் பணம் செலவழிக்கவும் வைத்தார். பாவம், அமலன் தன் தம்பிக்கு கொடுத்த பணமெல்லாம் இவ்வழியில்தான் போயிற்று. ஏறக்குறைய 1 வருடம் நடந்தான். கமிட்டி மெம்பர் என்று அமலனும் அண்ணாவிற்கு மேலதிகாரி என்ற முறையில் விமலும் மிகவும் பொறுமையாக இருந்தனர். ஒரு நாள் மாலை 6 மணி இருக்கும். சேஷாத்ரி திடீரென்று அமலனுக்கு போன் பண்ணி விமலை வரச் சொன்னார். தன்னை கெஸ்ட் ஹவுஸில் பார்க்குமாறு சொன்னார். விமல் எங்கோ சென்றிருந்தான். மணி 6:30 இருக்கும். டிசம்பர் மாதமானதால் இருள் ஆரம்பித்து விட்டது. சரி, நாமே போகலாம் என்று அமலன் சென்றார்.
அவர் சென்ற சமயம் வாசலில் ஒருவருமில்லை. உள்ளே விளக்குகள் எல்லாம் அணைந்து கிடந்தன. ஒரே ஓர் அறையில் மட்டும் விளக்கு எரிந்தது. சேஷாத்ரியின் கிசுகிசு குரல் கேட்டது. ஜன்னல் இடுக்கு வழியாக பார்த்த அமலன் திடுக்கிட்டார். அறையின் நட்ட நடுவில் இரத்த வெள்ளத்தில் அவருடைய கல்லூரியின் முதல்வரின் அந்தரங்க காரியதரிசி லாவண்யா இருந்தாள். சேஷாத்ரி கருப்பாக இருந்த ஓர் ஆளிடம் கூறிக்கொண்டிருந்தார், இதோ பார், நான் போகிறேன். சிறிது நேரத்தில் விமல் என்ற ஒரு பையன் என்னை பார்க்க வருவான். அவனை இந்த அறைக்குள் போகச் சொல். அவன் உள்ளே நுழைந்ததும் வெளிப்புறம் கதவை தாளிட்டுவிட்டு போலீஸுக்கும் பிரின்சிபாலுக்கும் போன் பண்ணிவிடு. பழி அவன் மேல். சரி, நான் வருகிறேன். அமலனுக்கு ரத்தம் உறைந்தது. அடப்பாவி என்று மனதிற்குள் கூறிக்கொண்டார். அந்த சமயம் சேஷாத்ரி வரும் சப்தம் கேட்கவே சட்டென்று வெளியே வந்து பின் சீட்டில் ஒளிந்து கொண்டார். சேஷாத்ரி காரை எடுத்தால் சிறிது தொலைவே வந்திருப்பார். அமலன் திடீரென்று பின்னால் எழுந்து டே என்று அவர் கழுத்தில் ஒரு அடி கொடுத்தார். சேஷாத்ரி நிலை குலைந்து விட்டார். கார் பக்கவாட்டில் ஓடி மரத்தில் இடித்து ஸ்டியரிங் அவர் மார்பை அழுத்திவிட்டது. அமலன் சட்டென்று வெளியில் குதித்தார். அதிர்ஷ்டவசமாக அவர் விழுந்த இடம் புதர் நிறைந்த பள்ளம். லேசான சிராய்ப்பே ஏற்பட்டது. அங்கிருந்து நேரத்தை வீணாக்காமல் வீட்டிற்கு சென்று விட்டார். அப்புறம் என்ன? சேஷாத்ரி கார் விபத்தில் இறந்தது வெளியாயிற்று. லாவண்யாவை அவரோடு பார்த்ததாக அந்த கருத்த ஆள் சொல்லிவிட்டான். அவனுக்கு வேறு வழியில்லை. ஏன் எனில் விமலும் போகவில்லை. ஏதாவது மறைத்தால் பழி அவன் மீதுதானே வரும். விமலிடம் இதை பற்றியே அமலன் கூறவில்லை. விமல்தான் சேஷாத்ரி பாவம் என்றான். அமலன் வேதனைப்பட்டார் இந்த ரணத்துடன். இதன் பிறகு வெகு நாட்கள் அமலன் குழப்பத்தில் இருந்தார். கடைசியாக அவரிடம் படித்த பழைய மாணவன் ஒருவர் நல்ல நிலைமையில் பெங்களூரில் ஒரு தொழிற்சாலை நடத்துவதாக கேள்விப்பட்டார். அந்த மாணவரை நேரில் பார்த்து ஒரு நல்ல வேலையில் விமலை அமர்த்தினார். விமலும் தன் தொழிலில் மிக்க கவனத்துடன் இருந்து முன்னேறினான். தன் விருப்பத்திற்குரிய ஒருத்தியை மணந்து கொண்டான். ஒரு சில காரணங்களால் அமலன் அந்த திருமணத்திற்கு போகவில்லை. விமல் அதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு அமலனை நேற்று வரை பார்க்கவில்லை. ஆனால் இரத்த பாசம்தான் அவனை இழுத்து வந்தது. சில நாட்கள் சென்ற பின் ஒரு நாள் காலை 9 மணி இருக்கும். அமலன் இருந்த அறைக்குள் சில போலீஸ் அதிகாரிகளும் அரசாங்க வக்கீலும் சிறை அதிகாரிகளும் வந்தனர். அவரை சில கேள்விகள் கேட்டனர். இறுதியில் அவர்களில் மூத்த அதிகாரி ஒருவர் இவ்வாறு கூறினார், மிஸ்டர் அமலன், நீங்கள் படித்தவர், ஒரு பேராசிரியராக பணியாற்றியவர். உங்கள் தோற்றமும் நடத்தையும் மிகவும் கண்ணியம் வாய்ந்தவை. ஏதோ விதிவசத்தால் இன்று குற்றவாளியாக்கப்பட்டு விட்டீர்கள். நான் மிகுந்த மன வருத்தத்துடன் தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்கள் பக்கம் இருந்து வேறு எந்த மேல்முறையீடுகளும் இல்லாததால் நாளை மறுநாள் காலை 5:30க்கு உங்கள் தண்டனை நிறைவேற்றப்படும். ஏதாவது முக்கியமாக யாருக்காவது தெரிவிக்க வேண்டுமென்றால் சிறை அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுங்கள். அவர் கூறி முடித்ததும் அமலன், சார், உங்களுக்கெல்லாம் மிகவும் நன்றி. நீங்கள் உங்கள் கடமையை தாராளமாக செய்யுங்கள். என் மறைவிற்கு பிறகு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எழுதி இந்த உரையில் வைத்துள்ளேன். இதை என்னுடைய வக்கீல் பாஸ்கரிடம் சேர்ப்பித்து விடுங்கள். சாதாரணமாக கடைசி ஆசையாக என்ன சாப்பிட வேண்டும் என்று கேட்பார்கள். நான் ஒன்றுதான் விரும்புகிறேன். நாளை மாலை 3 மணிக்கு ஒரு சிறு கூட்டு பிரார்த்தனைக்கு இந்த சிறையில் ஏற்பாடு செய்யுங்கள். ஒரு 15 நிமிடத்திற்கு மட்டும் அது முடியுமா என்று உருக்கத்துடன் கேட்டார். அதிகாரிகளுக்கே மனம் நெகிழ்ந்தது. முன்பு பேசிய அதே அதிகாரி, நிச்சயமாக செய்வோம், அது எங்கள் கடமை. சிறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்வார்கள் என்று கூறிவிட்டு எழுந்தார். அனைவரும் சென்று விட்டனர். அறை கதவு மூடப்பட்டது. 2 வருடம் முன்பு அமலன் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டார். இதற்கு தக்க காரணம் இருந்தது. அந்த வருடம் அவர் கல்லூரி மாணவர் பேரவைக்கும் பேராசிரியராக இருந்தார். ஆண்டு விழாவிற்கு மாணவர் தலைவர், செயலாளர், மற்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அப்பொழுது புகழேணியில் மேல்நோக்கி போய்க் கொண்டிருந்த நடிகை நளின சுந்தரியை அழைக்க வேண்டுமென்றனர். அமலன், சினிமாவும் அரசியலும் வேண்டாம்பா, கல்வி, இலக்கியம், தொழில் என்ற துறைகளில் எவ்வளவு பேர் இல்லை, அவர்களில் யாரையாவது கூப்பிடலாம் என்றார்.
இல்லை சார், அந்த நடிகை நம் கல்லூரியின் பழைய மாணவி. அங்கே வந்தால் விளம்பரத்துடன் டொனேஷனும் கிடைக்கும் என்று எல்லோரும் பலமாக ஒரே முகமாக கூறவும் அவர் இணங்க வேண்டியதாயிற்று. முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு அவரும் மாணவர் தலைவரும் ஒரு நாள் நடிகை வீட்டுக்கு சென்றனர். அவளை பார்த்ததுமே அமலனுக்கு அவள் 4 வருடம் ஜூனியர் என்று தெரிந்தது. அவர் ஆசிரியராகச் சேர்ந்த வருடம் அவள் 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்து கொண்டிருந்தாள். வரவேற்பெல்லாம் நல்ல முறையில் இருந்தது. கல்லூரிக்கு வரவும் ஒப்புக்கொண்டாள். பிறகு மாணவர் தலைவரிடம், நான் அங்கு வரும்பொழுது எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்றால் அவனும் ஒத்துக்கொண்டான். அமலனும், மிஸ் நளினி, அதற்கு நான் பொறுப்பு. இடையில் வேறு ஏதாவது தேவை என்றாலும் சொல்லி அனுப்புங்கள், ஏற்பாடு செய்கிறோம் என்றார். பிறகு விடைபெற்று கொண்டனர். மாணவர்களை பொறுத்தவரை அமலன் ஒரு சூப்பர் ஜென்டில்மேன். எனவே அந்த விழாவும் சிறப்பாக நடந்தது. அன்று மாலை 6 மணிக்கு அமலனுக்கு நளினியிடமிருந்து ஒரு ஃபோன் வந்தது. மிஸ்டர் அமலன், உங்களிடம் ஒரு முக்கிய விஷயம் பேச வேண்டும். எனக்காக 1 மணி நேரம் ஒதுக்க முடியுமா என்று கேட்டாள். விமலன் சிறு பொழுது தயங்கினார். பிறகு, விழா பற்றியா என்றார். இல்லை, என் பர்சனல் மேட்டர். சரி, வருகிறேன், அரை மனதுடன் கூறினார். கொஞ்ச நேரம் குழம்பிய பிறகு நளினியின் வீட்டிற்கு சென்றார். வாசலில் இருந்த வேலைக்காரனுக்கு அமலனை தெரிந்திருந்தது. சமீபத்தில் ஆண்டு விழா சம்பந்தமாக வந்து போன போதுதான் காரணம். வாங்க ஐயா, அம்மா முன்னறையில்தான் இருக்காங்க என்று வரவேற்றான். நளினி அமலனை எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய காரியதரிசியும் அங்கு இருந்தார். அமலனை பார்த்ததும் நளினி எழுந்து, வாருங்கள் சார், உட்காருங்கள். நம்ம கல்லூரிக்கு டொனேஷன் தருவதாக சொன்னேன் அல்லவா, அதை தரத்தான் அழைத்தேன் என்று கூறி அமலன் முகத்தை பார்த்தாள். அவர் புரிந்து கொண்டார். சொந்த விஷயம் என்று தன்னை கூப்பிட்டது காரியதரிசிக்கு தெரியக்கூடாது என்பதை குறிப்பால் உணர்த்துகிறாள். தலையை அசைத்துவிட்டு உட்கார்ந்தார். காரியதரிசி காசோலையை ஒரு உரையில் போட்டு அவளிடம் கொடுக்க நளினி அதை அமலனிடம் கொடுத்தாள். தேங்க்யூ நளினி. ஆரவாரம் இன்றி மிகவும் அடக்கமாக செய்யப்படும் இந்த செயல் வெகுவாக பாராட்டப்பட வேண்டியது என்றார் அமலன். அதை கவனியாதது போல் காரியதரிசியை நோக்கி, சாருக்கு பிஸ்கட்டும் காஃபியும் கொண்டு வரச் சொல்லுங்கள். மேலும் 1 மணி நேரம் வேறு எவரையும் உள்ளே அனுப்ப வேண்டாம். ஃபோன் காலும் கொடுக்க வேண்டாம். முழுக்க முழுக்க கல்லூரியை பற்றிதான் பேசப் போகிறோம் என்று சிரித்தவாறு சொன்னாள். காரியதரிசி சரி என்று கூறி வாயிற்கதவை சாத்திவிட்டு போய்விட்டார். அமலன், உங்கள் மனைவி மக்கள் எங்கே இருக்கின்றார்கள்? நளினி கேட்டாள். அமலன், நளினி, உனக்கு தெரியாதா? நான் ஒண்டிக்கட்டைதான். நாம் ஏற்கனவே பழையவர்கள் என்றதால் ஏக வசனத்தில் பேசிவிட்டேன், தப்பாக எண்ணாதே என்றார். நளினி, அதை விடுங்கள். மனம் செய்யாதிருப்பதற்கு குறிப்பாக ஏதேனும் காரணம் உண்டா என்று கேட்டாள். அந்த சமயம் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ஒரு பெண்மணி காஃபியும் பிஸ்கெட்டும் கொண்டு வைத்துவிட்டு வெளியேறினாள். அமலன், சாப்பிடுங்கள் என்று காப்பியை கையில் எடுத்துக்கொண்டாள் நளினி. அமலனும் காப்பியை சுவைத்து கொண்டே, நளினி, நீ கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். என் திருமணத்தை பற்றி நான் நினைக்கவே இல்லை. எந்தவித லட்சியமோ தடையோ காரணமில்லை. பர்சனல் மேட்டர் என்று கூறி வரச் சொன்னாய், என்னை பற்றி கேட்கிறாயே என்று கேட்டார். அமலன், நான் கேட்டதற்கு காரணம் உண்டு. கல்லூரியில் படிக்கும் பொழுது என் மனம் உங்களை நாடியது. அதை தீவிரமான காதல் என்று கூற முடியாது. சந்தர்ப்பங்களின் நிர்பந்தத்தினால்தான் நான் நடிகையானேன். புகழடைந்ததும் எங்களை பற்றி எவ்வளவோ கிசுகிசுக்கள், அவதூறுகள் எல்லாம் உண்டு. அந்த சமயங்களில் நீங்கள் என் கணவராக இருக்கக்கூடாதா என்று நினைப்பேன். உங்கள் அமைதியான முகமும் பாடம் சொல்லிக் கொடுப்பதில் உள்ள ஈடுபாடும் உங்கள் கண்ணியமும் அதற்கு காரணங்கள். ஏனோ உங்களை நான் நெருங்கவில்லை. தீவிரமான எண்ணம்தான். ஒருவேளை கல்லூரி விழாவின் பொருட்டு உங்களை பார்க்க வைத்திருக்க வேண்டும். உங்களை அன்று பார்த்ததும் மீண்டும் அந்த ஆசை தலை தூக்கிவிட்டது. சற்று நிறுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்தாள். ஏதோ சொல்ல வந்த அமலனும் வாயை மூடிக்கொண்டார். சற்று பொறுங்கள் அமலன், இப்பொழுது ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதனால்தான் இந்த அவசரம். தொழிலதிபர் நரசிம்மனை தெரியுமா?
பல சிறு தொழிற்சாலைகளும் நிதி நிறுவனங்களும் நடத்துகிறார். அவருக்கு மிகுந்த செல்வாக்கு உண்டு. என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்துகிறார். ஏற்கனவே அவருக்கு ஒரு மனைவியும் வேறு சில தகாத உறவுகளும் உண்டு. இதுவரை எப்படியோ தாக்கு பிடித்து விட்டேன். அந்த சமயத்தில்தான் நீங்கள் வந்தீர்கள். நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டு விட்டால் அவரை எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று தோன்றுகிறது. நீங்கள் சம்மதிப்பீர்களா? சற்று யோசித்த அமலன், நளினி, நீ சொல்வது சிறுபிள்ளைத்தனமாக தோன்றுகிறது. நான் பணபலம் படைபலம் உள்ளவனா அல்லது 10 பேரை அடித்து வீழ்த்தும் சினிமா ஹீரோவா என்றார். நளினி வேகமாக சொன்னாள், அமலன், காரணம் அது இல்லை. ஒரு கண்ணியமானவரை மணந்து இந்த கல்யாணத்திற்கு பெரிய விளம்பரம் கொடுத்தால் அவர் வாலாட்ட மாட்டார் அல்லவா? அமலன் சிறிது யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு நளினி நன்கு தீர யோசித்து, ஏதாவது ஒரு வழி சொல்லுகிறேன், அதுவரை நீ அவசரப்படாதே, அமைதியாக இரு என்றார். நளினியும் சரி என்று கூறவும் இருவரும் பிரிந்தனர். இதற்கு பிறகு 7-8 முறை இருவரும் பல இடங்களில் சந்தித்தனர். பல திட்டங்கள் போட்டு எந்த முடிவுக்கும் வரவில்லை. இதனால் வேறு ஒரு விளைவு ஏற்பட்டது. அமலன் நளினி உறவை பற்றி அவருடைய சக ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்களில் சிலர் ஏளனமாக பேச ஆரம்பித்தார்கள். அமலன் ஒரு தீர்மானத்திற்கு வந்தவராக தன் வேலையை ராஜினாமா செய்தார். நளினியிடம் தான் நரசிம்மனை பார்க்கப் போவதாக கூறினார். டிசம்பர் 31ஆம் தேதியன்று முன் அனுமதி பெற்று நரசிம்மனை அவர் அலுவலகத்தில் பார்க்கச் சென்றார். நரசிம்மனுக்கும் அமலனை பற்றிய சில செய்திகள் தெரியும். எனவே நரசிம்மன் வெகு சகஜமாக, வாங்க சார், நீங்கள் தானா அந்த பேராசிரியர்? ஏன் சார் இந்த மாதிரி பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறீர்கள்? அசிங்கமில்லை என்றார். அமலனுக்கு பற்றி கொண்டு வந்தது. மிஸ்டர் நரசிம்மன், நீங்கள் ஒரு பெரிய மனிதர், மனைவி மக்களுடன் இருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் ஏன் ஓர் அபலை பெண்ணை பயமுறுத்துகிறீர்கள்? நாளை 1ஆம் தேதி காலை நான் அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். நீங்கள் ஏதாவது தகராறு செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றார். நரசிம்மன் தேர்ந்த போக்கிரி அலட்டிக் கொள்ளாமல், அப்படியா பேராசிரியரே, நீங்கள் சொல்லும் போது நான் கேட்காமல் இருப்பதா? சரி, நீங்கள் ஒன்று செய்யுங்கள். நேரே நளினியிடம் சென்று இனிமேல் அவளை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் என்றார். உங்கள் திருமணத்திற்கு என் வாழ்த்துக்கள் என்று கைகுலுக்கினார். அமலனுக்கு ஒரே வியப்பு. பெரிய பூதாகாரமான விஷயம் இப்படி சப்பென்று முடிந்ததே. ரொம்ப தேங்க்ஸ் சார், இப்பொழுதாவது புரிந்து கொண்டீர்களே என்று கூறிவிட்டு நளினியை பார்க்க போனார். அவர் தலை மறைந்ததுதான் தாமதம். நரசிம்மன் வேகமாக வெளியில் வந்தார். அமலனுக்கு முன்னால் நளினி வீட்டிற்கு காரில் விரைந்தார். வீட்டில் நுழைந்ததும் காரியதரிசியை எங்கோ அனுப்பினார். வெளி விளக்குகளை அணைத்துவிட்டு நளினியின் அறைக்கு சென்றார். நளினி திடுக்கிட்டாள். உங்களை இங்கு யார் வரச் சொன்னது என்றாள். நரசிம்மன், இதோ பார், இனிமேல் நான் வரமாட்டேன். நீ அமலனை கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போகிறாயா? அவன் சொன்னான் என்றார். நளினி, ஆம், நாளை காலை என்றாள். அப்படியா, இந்தா என்னுடைய பரிசு என்று வேகமாக அவள் அருகில் நெருங்கி தன் கையில் வைத்திருந்த கத்தியால் ஓங்கி அவளை பலமுறை குத்தினார். ஆ என்ற அலறலுடன் நளினி சாய்ந்தாள். அப்பொழுதுதான் அமலன் உள்ளே நுழையவும் அவரை தள்ளிக்கொண்டு நரசிம்மன் ஓடிவிட்டார். நளினி என்று கூவியவாறு அமலன் அவளை தன் மடியில் தாங்கினார். அவள் உயிர் பிரிந்தது. இதற்குள் சத்தம் கேட்டு காரியதரிசி, வேலைக்காரி எல்லோரும் வந்துவிட்டனர். யார் தகவல் கொடுத்தார்களோ போலீஸ் வந்தது. அமலனின் கையில் இரத்த வெள்ளத்தில் நளினி. பிறகு என்ன? திக்பிரமையாக இருந்த அமலன் கைதானார். வழக்கு நடந்தது. வழக்கின் போது நரசிம்மனும் சாட்சி சொன்னார். அமலன் அவரை பற்றி ஏதுமே சொல்லவில்லை. ஏன், காரியதரிசி கூட அமலன் வந்ததாக சொன்னாரே ஒழிய நரசிம்மனை பற்றி மூச்சு விடவில்லை. விரக்தியுடன் இந்த உலகை விட்டு போகும் நாளை எதிர்பார்த்தார். 27ஆம் தேதி மாலை 5 மணி சொன்னபடி பிரார்த்தனை கூட்டம் நடந்தது. 5 நிமிடம் மௌன வழிபாட்டிற்கு பிறகு ஒரு கைதி தமிழ் படித்தவன் போலும் கீழ்வரும் பாடலை கணீரென்று பாடினான். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு, வேதம் கொள்ள வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு, அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பால்நகர குழிக்கே அழுந்தும்
கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே. அமலனின் மெய் சிலிர்த்தது. பிறகு அடங்கியது. மணி 5:15. அமலனின் பக்கத்திலிருந்தவன் அவரை தட்டவும் அவர் உடல் சரிந்தது. சிறிது நேரம் அமளி. வைத்தியர் வந்து பார்த்தார். அனாயாச மரணம் என்றார். ராமுவும் பாஸ்கரும் ஓடோடி வந்தனர். கண்ணீர் சிந்தினர். பாஸ்கரிடம் அமலன் கொடுத்த காகித உரை தரப்பட்டது. ஒரு யோகி போல் அனாயாச மரணத்தை தழுவிக்கொண்ட அமலனின் உள்மனத்தில் என்னதான் இருந்தது? தன்னையே பாஸ்கர் கேட்டுக்கொண்டார். வெகுநேரம் கழித்து வீட்டிற்கு சென்று அமலனுடைய கடிதத்தை படித்த பிறகுதான் அந்த கேள்விக்கு பதில் கிடைத்தது. அன்புள்ள பாஸ்கர், ராமராஜ்யம் என்பதை பற்றி சொல்லும் பொழுது களவும் கொலையும் கற்பழிப்பும் இல்லாத பூமி என்றார்கள். ஆனால் ராமன் அவதரித்த இந்த பூமியில், கற்புக்கரசி சீதை வாழ்ந்த இந்த நாட்டில் எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு சீர்கேடு! என் தந்தை அநியாயமாக கொலையானார். நீதி கிடைக்கவில்லை. ஒரு பெரிய மனிதர் என் தம்பியை ஒரு கொலையில் சிக்க வைக்க பார்த்தார். கடவுளருளால் அதை தடுத்தேன். என் மனத்தை ரணமாக்கிய ஒருவர் என் கண்முன் குரூரமாக மரணமடைந்தார். கடைசியில் என்னிடம் நம்பிக்கை வைத்து என்னை நேசித்த நளினிக்கு களங்கமற்ற உள்ளத்துடன் உதவி செய்ய முயன்றேன். ஒரு மனித அரக்கன் அவளை கொலை செய்ய பழி என் மீது விழுந்தது. சமூகத்தின் எல்லா அங்கங்களிலும் புற்றுநோய் பாதித்துள்ளது. தீமை செய்பவர் 10 பேரை அழித்தால் அவர்கள் குருதியிலிருந்து 100 அரக்கர்கள் தோன்றுவார்கள். நெஞ்சு பொறுக்காத முழுமையில்லாத வாழ்வை விட முழுமை நிறைந்த மரணமே மேல். ஆனால் மீண்டும் மீண்டும் பிறக்க நேரிட்டால் ஏதோ ஒரு யுகத்தில், ஒரு நாளில் ராமராஜ்யத்தை காண மாட்டோமா? எனவே பிறப்புக்கள் தொடரட்டும், ராமராஜ்யத்தை எதிர்பார்த்து. செய்யாத கொலைக்கு என்னை தண்டித்து தன் கரங்களை சட்டம் கரைப்படுத்தி கொள்ள வேண்டாம். ஆண்டவன் என்னை அழைக்கிறான். நான் வருகிறேன். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.